ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடு இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடு இந்த வீடு தான். அங்கே ரோட்டில் இது ஒரு 20 அடி ரோடு நண்பர். இந்த ஒரு 20 அடி ரோடு. இந்த ரோட்டில் 2 சைட்லேயும் மரங்கள் வச்சுருக்கேன் நண்பர்களே. மரங்கள் வச்சுருக்கேன், பழச்செடிகள்லாம் வச்சுருக்கேன் ஃபார் பேர்ட்ஸ்க்கு. ஆமாம் நண்பர்களே. மெயினாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பாளி இந்த பறவைகளுக்காக வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், மொத்தம் 5 மரம் இருக்குது நண்பர்களே. 5 மரத்தில் இந்த மரம் பாருங்கள். இதாக பாருங்கள், பழமே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பறவைகளுக்காக வச்சுருக்கேன் நண்பர்களே. 3 படத்தை இது நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. மேடம் வாங்க வாங்க, இந்த மேடத்தை கூட அப்படியே ஃபோக்கஸ் காட்டுங்க, பரவாயில்ல. யூடியூப்ல வரும், நீ வருவீங்க. ஆமாம் 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 ஆமாம். இந்த பப்பாளி மரம் நண்பர்களே பறவைகளுக்காக வச்சுருக்கேன். மொத்தம் 5 மரம் நண்பர்களே. இந்த பாருங்கள், பழத்தை இருக்குது பாருங்கள். ஒன்லி ஃபார் பேர்ட்ஸ். 3 மரம். இந்த 3 இது நான் டேஸ்ட் பண்ணி அதில் ஒரே ஒரு டேஸ்ட் பண்ணி நிறைய அரிசி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, காப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்புறம் இந்த சைடில் இது வந்து லெஃப்ட் நண்பர்களே. ரைட்டில் பாருங்களேன் 5 மரம் இருக்குது நண்பர்களே. அந்த பாருங்க, இங்கிட்டு 2, அங்கிட்டு 3, இங்கிட்டு 2, அங்கிட்டு 3, இங்கிட்டு 2 நண்பர்களே. இப்போ இந்த மரத்தில் இருக்க பழங்களை நாங்கள் சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அந்த மரத்து பழம், அந்த பழத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்து பழத்தை நாங்கள் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும் ரோட்டில் போகிறவங்க இங்கே இருக்கவங்க கேட்டாங்க, அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டேன். அது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. இந்த 3 இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் கொஞ்சம் காப்பு கம்மியாக இருக்குது. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசர் கொடுக்கணும், கீழே கொடுத்தோம்னா அது நல்லா சூப்பராக வந்துடும். இந்த மரம் வந்து நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி வச்சுருக்கோம் நண்பர்கள். அதாவது பறவைகளுக்கும் ப்ளஸ் எங்களுக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன்னு வந்திருக்கோம். அந்த ரைப்பாக இருக்குது. மரத்தோட ஸ்டெம்மும் பாருங்களேன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அந்தளவுக்கு திக்காக இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் விட்டேன்னாக்க ஒடிஞ்சாலும் ஒடிஞ்சிடும். அதனால இதை நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்பர் ஏறுவார், நண்பர் கேசவன். இந்த மேலே ஏறி அந்த பறிக்கிறார் பாருங்களேன், பறிக்கிறாரு. பரிசு தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் வாங்குறாரு. ஆமாம் நண்பர்களே, வாங்குறாரு. இந்த பாருங்க. ஆமாம், இந்த இன்னொன்று பறிக்கிறாரு. மெதுவா தம்பி, மரம் முடிஞ்சாம வைக்கிறாரு பாருங்க. ஆமாம், இந்த 3ஆவது பழம் பறிக்கிறாரு நண்பர்களே. இந்த பாருங்களேன், பறித்து இந்த இங்கே வைக்கிறாரு 3ஆவது பழம். இன்னும் ஒரு 2 பறிப்பார் நண்பர்களே. ஆமாம் ஆமாம், அதை கொடுத்துட்டாரு, வைக்கிறாரு. 4 ஆச்சா, இன்னும் 1 பறிக்கிறாரு நண்பர்களே. நான் டைரக்ஷன் கொடுத்துருந்தேன், பறிப்பா தம்பின்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பர்களே, இது வந்து முக்கியமாக நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு நண்பர்களே. இந்த பாருங்க, இதை எங்கள் ஃபேமிலிக்கு, எங்களுக்கு இந்த பழங்கள். அந்த பழங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்லி ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் பீப்புள், மக்கள் போகிறவங்க வரவங்களுக்கு. அந்த மரம் ஒன்று இருக்குது பாருங்களேன், இந்த அங்கே, அதுவும் பப்பாளி தான். அது ஆண் மரம் நண்பர்களே. இந்த பூ தொங்குது பார்த்தீங்கன்னா, சரஞ்சரமா அப்படி இருந்தால் ஆண் மரம். அதில் காய் காய்க்காது, பூ மட்டும்தான் பூக்கும். மிச்சம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் நான் ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பண்ணுறேன் நண்பர்களே. ரோட்டில் மரங்கள் வைக்கிறது எல்லாம் பண்ணுறேன். ஆமாம், என் சொந்த செலவு தான் நண்பர்களே, எங்கள் ஃபேமிலி சார்பாக பண்ணுறேன் நண்பர்களே. இந்த மரம் இந்த பாருங்க, இது வந்து மாமரம் நண்பர்களே. இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ தர்றேன். ஆமாம், அப்புறம் அங்கே ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ தர்றேன். அங்கே பாருங்கள், ஒரு பேர்டு ஒன்று உட்காந்துருப்பாருங்க. இந்த பாருங்கள், பக்கத்தில் போகிறேன் பாருங்கள். எப்போ பார்த்தா இந்த பப்பாளிலாம் இருக்கனால பறவைகள் நிறைய வரும் நண்பர்களே. குயில், இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா குயில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த பறவை கூட அந்த பப்பாளி சாப்பிட்டு தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. Thanks a lot. Have a nice day.